வணக்கம் நண்பர்களே, நான் தளவாய் மாடசாமி ஃப்ரம் தென்காசி. நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்தியாவினுடைய விடுதலைக்காக பல இயக்கங்கள் தங்களுடைய பங்களிப்பினை வழங்கியிருக்கிறார்கள். அவ்வகையில் வஹாபி இயக்கம் என்ற ஒரு இயக்கம் தன்னுடைய பங்களிப்பை மிகவும் தீவிரமாக வழங்கியிருக்கிறது. இந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகள் எத்தனை பேருக்கு சரியாக தெரியும் என எனக்கு தெரியவில்லை. என் சின்ன அறிவுக்கு எட்டிய வகையில் சிவலை இளமதி என்பவர் எழுதிய சரித்திரத்தை மாற்றிய சதி வழக்குகள் என்ற புத்தகத்தில் முதல் அத்தியாயமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த இயக்கம் குறித்த ஒரு சின்ன சிந்தனையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நான் படித்ததுதான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நண்பர்களே, இஸ்லாமிய மதத்தினருக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்நிய ஆட்சியாளர்களுடைய போக்கை கண்டித்து மத்திய கிழக்கு பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டதுதான் வஹாபி இயக்கம். முகமது அப்துல் வஹாப் என்பவரால் உருவாக்கப்பட்ட இயக்கம். அவருடைய பெயராலேயே வஹாபி இயக்கம் என அழைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவிற்கு பரைலியை சார்ந்த சையத் அகமது என்பவர் எடுத்து வந்திருக்கிறார். ஆங்கிலேயர்கள் தங்களுடைய செயல்பாட்டின் மூலம் எவ்வாறு இந்தியாவை சுரண்டுகிறார்கள், முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையே எவ்வாறு ஒரு பகைமையை ஏற்படுத்துகிறார்கள், முஸ்லிம் மதத்தினர் எவ்வாறு சுரண்டப்படுகிறார்கள் என்பது குறித்தெல்லாம் இந்த வஹாபி இயக்கத்தினர் சின்ன இளைஞர்களுக்கு எடுத்துச் சொல்கிறார்கள். அதன் மூலம் வஹாபி இயக்கத்தினருடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் என நினைக்கிறார்கள். 1871 ஆண்டு அப்போதைய வஹாபி இயக்கத்தினுடைய தலைவர் அமீர்கான் என்பவர், ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு எதிராக நீங்கள் செயல்பட்டிருக்கிறீர்கள், ஆகவே ராஜதுரோக குற்றம் சுமத்தப்பட்டு நீங்கள் கைது செய்யப்படுகிறீர்கள், உங்களுக்கு கல்கத்தாவினுடைய நீதிபதியாக இருக்கும் நார்மன் என்பவர் நாடு கடத்தும் தண்டனையை வழங்கியிருக்கிறார், ஆகவே நீங்கள் அதற்கு தயாராகுங்கள் என சொல்கிறார்கள். நாடு கடத்தும் தண்டனையை எதிர்த்து இன்னொரு ஆங்கிலேய வழக்கறிஞரை வஹாபி இயக்கத்தினர் தேர்வு செய்கிறார்கள். அவர் வாதாடுகிறார். இவருடைய மிதமெஞ்சிய திறமை, வாதாடும் திறமை எல்லாம் அந்த ஆங்கிலேய நீதிபதி நார்மனால் போற்றி புகழப்படுகிறது. ஆனாலும் அந்த வழக்கறிஞர் சொல்கிறார், கூண்டுக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய எலியை ஊசியால் குத்தி கொண்டே இருந்தால் அது சீரத்தானே செய்யும், அது மாதிரித்தான் அமீர்கானின் செயலும். அதற்கு நாடு கடத்தும் தண்டனை என்பது கொடுமையான ஒன்று என சொல்கிறார். இப்போது நீதிபதி சொல்கிறார், நாடு கடத்தும் தண்டனை என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது, உங்களது கோரிக்கை இங்கே நிராகரிக்கப்படுகிறது என வழக்கறிஞரிடம் சொல்கிறார். சொன்ன உடனே அப்துல்லா என்ற இளைஞன், வஹாபி இயக்கத்தை சார்ந்தவன், அந்த நீதிபதியை கொலை செய்கிறான். நீதிபதி இறந்திருக்கிறார். வஹாபி இயக்கத்தை சார்ந்த இளைஞன் அப்துல்லா உட்பட பலர் கைது செய்யப்படுகிறார்கள். 7 பேர் இந்தியாவின் பாஸ்டில் சிறையில் அழைக்கப்படக்கூடிய அந்தமான் ஜெயிலுக்கு அனுப்பப்படுகிறார்கள். அப்துல்லா மட்டும் 1872 ஆண்டு தூக்கு தண்டனைக்கு உட்படுத்தப்படுகிறான். இந்த செயல் அந்தமான் ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்கள் மனதிலும் ஆறாத வடுவாக பதிந்திருக்கிறது. 1872 ஆண்டு பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி அப்போதைய இந்தியாவினுடைய வைஸ்ராயாக இருந்த லார்ட் மேயோ, பொதுவாக எனக்கு ஆங்கிலேயர்களை பிரபு என்று சொல்வது கொஞ்சம் அதிகமானது, அவர்களை பிரபு என்று சொல்வதற்கு எனக்கு மனம் இருக்காது. எனவே அப்போதைய ஆட்சியாளர் மேயோ என்பவர் ஒரு எகத்தாளம் என்று சொல்வார்கள் அல்லவா, அத்தகைய உயரிய சிந்தனையோடு அந்த இனத்தினுடைய ஒரு இருமாப்போடு எங்களது ஆட்சிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய இந்த இந்திய பாஸ்டில் சிறையில் எத்தனை மிக அதிகமான கைதிகள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் எத்தகைய கொடூரங்களை எல்லாம் எங்களால் சந்திக்கிறார்கள், அவர்களுடைய மனநிலையை நான் பார்க்க விரும்புகிறேன் என சொல்லி இங்கே வந்திருக்கிறார். அந்த சிறைச்சாலையை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார். அரசியல் கைதிகள் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை அறைகளுக்கும் அவர் வந்து முன்னால் நின்று ஏளன சிரிப்பு சிரிக்கிறார்.
மற்ற கைதிகளுக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அறைகளுக்கு முன்பு கூட அவர் அந்த அளவுக்கு நேரத்தை செலவிட்டதில்லை. இந்த இருமாப்புத்தனத்தை பார்த்து கொண்டிருந்தான் வஹாபி இயக்கத்தை சார்ந்த ஒரு இளைஞன் ஷெர் அலி என்பவர். அந்த ஷெர் அலி ஒரு பதுங்கும் புலி போல பார்த்திருந்தான். நேரம் வரும் வரை காத்திருந்தான். அந்த சிறைச்சாலைக்கு அந்த அறைக்கு நேரே ஆட்சியாளர் மேயோ வந்து நின்றான். நொடி பொழுதில் ஆங்கிலேய காவலர்கள் இவரை தடுக்கும் முன்பு சட்டென பாய்ந்து கழுத்தை இறுக்கி பிடித்தான். லார்டு மேயோ அங்கேயே சரிந்தான். உடனடியாக அவனுக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. அவன் தூக்கு கயிற்றை முத்தமிட்டு சொன்னான், எல்லாம் அல்லாவுக்காக, அல்லாஹ் ஆணையிட்டார், நான் செய்து முடித்தேன். என் இயக்கத்தை சார்ந்த இளைஞன் அப்துல்லாவிற்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக இந்த ஆட்சியாளனை நான் கொன்றேன் என சொன்னான். எனவே நண்பர்களே, இந்தியாவில் படுகொலை செய்யப்பட்ட ஒரே ஒரு ஆட்சியாளன் மேயோ மட்டும்தான். அது வஹாபி இயக்கத்தினால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்தியா பல்வேறு மதத்தினர் கொண்ட நாடு. நல்லவர்களும் இருந்திருக்கிறார்கள், சில நேரங்களில் தீயவர்களும் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இந்திய விடுதலைக்காக ஒவ்வொரு மனிதனின் பங்கும் மகத்தானது, நாம் போற்றி புகழ வேண்டியது. இதில் ஷெர் அலி செய்தது, ஒரு ஆட்சியாளனை கொன்றது தவறு என நாம் ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தாலும், அந்த ஆங்கிலேயன் செய்த அவருடைய இருமாப்புத்தனத்தின் முன்பு நிச்சயம் 100% பாராட்டிற்குரிய ஒன்றுதான். என் சின்ன அறிவிற்கு எட்டியவரை நான் இதை பகிர்ந்திருக்கிறேன். ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் செய்த சுரண்டலுக்கு, இந்தியாவில் செய்த கொடுமைகளுக்கு இன்னும் அவர்களுக்கான சரியான பதில் இந்திய இளைஞர்களால் கொடுக்கப்படவில்லை என்றுதான் நானும் நினைக்கிறேன். இன்னொரு தருணத்தில் சந்திக்கிறேன். நன்றி.